ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ராக்கர்ஸோட 255 ப்ரோ அப்படின்ற இந்த ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த ஒரு மாடலோட நெக் பேண்ட் தான் நம்ம இருக்கு. இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் அமேசானில் மட்டுமே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பீக் செல்லிங் ப்ராடக்டாக இருக்குது போட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராக்கர்ஸோட 255 ப்ரோ அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, இப்போ வந்து இந்த பட்டன் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, ஸோ இது மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதில் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் தான் வந்துடும். ஸோ இது மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. இது நல்லதா இல்லையன்றதை வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், வாங்க வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் அப்படி இருக்குது அப்படின்ட்டு போட்டுருக்காங்க. அண்ட் தென் IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு போட்டுருக்காங்க. ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஒரு மேக்னெட்டிக் அட்டாச்சபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வாய்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் நம்மளால வாய்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம சீரியல் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் இது 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதான் வந்து இதில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதோட ப்ரைஸிங் என்ன அண்ட் தென் ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கிங்க. அண்ட் தென் இதில் ஒரு 16 ஹவர்ஸ்க்கான நான் ஸ்டாப்பபிள் பிளேபேக் டைம் இருக்குது. அண்ட் தென் ஒரு பீஸ்ட் மோடு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்லது. அண்ட் தென் ASAP அப்படின்ற ஒரு சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்னு வந்துருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணால் பாக்ஸில் வந்து இப்படி தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து நெக் பேண்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம் வரணும். ஓகே, பாக்ஸை வந்து உள்ளே வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துங்க இது பதில் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட சிக்னேச்சரான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டிக்கரு அண்ட் தென் போட்டுன்னு பிராண்டிங் ஸ்டிக்கரு. இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 4 எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்தாங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது போட்டோட சிக்னேச்சர், போட்டோட யூசர் மேனுவல். இது மட்டும் தான் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க 4 பேப்பரில். முதல்ல அப்படி நீட்டாக வந்து இருக்கும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு வாரண்டி கார்டு அண்ட் தென் ஆப்பை வந்து இது பண்ணுறதுக்கும் இதில் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஹியரபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக வந்து இதில் சவுண்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்னோண்டா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இதை வச்சிங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க, எனக்கு புரியல. ஏன்னா அம்மா கிட்ட வச்சுன்னு எப்படி சார்ஜ் பண்ணது எனக்கு தெரியல. இதில் வேறு போட்டு வேறு போட்டுருக்கு, அவங்களோட மேனுஃபேக்சரிங் தான் போலது. கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருந்தா தான் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. சும்மா சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ USB to C டைப் சார்ஜிங் போர்ட் வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் இருந்தது நமக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக் பேண்ட் வரும். நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு ஸ்லீக்கியான டிசைன் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நெக்கில் வந்து படிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தெரியாமல் போட்டால் கூட இது ஓட்டமாக ஸோ ஈஸியாக வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டு வந்து ரிலீவ் பண்ணிக்கலாம். பைக்கில் போகிறப்பெல்லாம் சரி இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். நம்ம இப்படி காதில் வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எப்படி வந்து ஷேக் பண்ணாலுமே வந்து ரிலீஸ் ஆகும். பட் பைக்கில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸாக லைட்டாக ஏர் அடிச்சாலுமே வந்து பிடிங்கிக்குது. ஸோ அந்த இஷ்யூ மட்டும் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் வரைக்கும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுல இதுலேயே ஒன்று இருக்குது. இது வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சைடு தான் வந்து பேட்டரியுமே இருக்குது. இந்த சைடு சும்மா ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக மட்டுமே வந்து கொடுக்குறாங்க. இதில் எதுவுமே பேட்டரி வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். என்னன்னா நம்ம ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும். ஸோ வெயிட் இருக்குது இந்த சைடு, ஒரு சைடு மட்டும், இந்த சைடு வெயிட் இல்லை. ஸோ இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸபிளாக இருக்குது. இது வந்து நமக்கு ஏர் பீஸ்லேருந்தே வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த வெயிட்டு. ஸோ இது இப்படி போட்டிருக்கோன்றப்போ இது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கு. ஸோ இது வந்து அடிக்கடி ஃபாலோ ஆகுது. ரைட் மட்டும், லெஃப்ட்டில் அந்த இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆகும். அண்ட் தென் இது வந்து வால்யூமுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அங்கே டபுள் டேப் பண்ணால் வந்து சாங் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதையுமே. அண்ட் தென் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து லைட் இண்டிகேஷனுக்கு. மைக் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியல. ஸோ எங்கேயுமே ஒரு போர்ட் இல்லை. ஸோ மேபி இதுவே கூட மைக்காக வந்து அவங்க இது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக் வந்து இதில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுவும் வந்து போர்ட்ஸ் இங்கே வந்து கிடையாது. ஏர் வெல் டச் விட்டுருப்பாங்க. ஸோ மைக்குக்கு அந்த போர்ட் எதுவும் கிடையாது. இதில் என்ன ஒரு இது ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியல. ஸோ இங்கே சென்டர் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
எந்த அளவுக்கு லைஃப் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் இதோட கேபிள்ஸ் வந்து பார்க்குறப்போ ஒரு ஸ்லீக்கியான ஒரு ஸ்லிம்மான ஒரு கேபிள் வந்து இருக்கும், 2 ஒயருமே வந்து ஒன்றா போகிற மாதிரி. ஸோ இதுதான் அப்போலேருந்தே அவங்க கொடுக்குறது. ஈஸியாக வந்து டேர் ஆகிடுது. நான் இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாங்கி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து பவர் பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண தான். ஸோ இங்கே அதுக்குள்ளே வந்து டேர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஏன்னா வந்து பண்ணி தான் ஆகலாம். இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இதில் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 255 Pro யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேயுமே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீணாச்சு. டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு லென்த்தியான டிரைவ் பேஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ஸை வந்து பெருசாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காது. நார்மலான ஆடியோ வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு 8D எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பட்ஸ் வந்து செட் ஆகாது. ஒரு அண்டர் ஒரு 1500 என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து வரக்கூடிய பட்ஸில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. இப்போ இதை நான் இது ஜாயின் பண்ணுறப்போ வந்து ஆக்சுவலாக வந்து மற்ற நெக்பேண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே பாஸ் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ பாட்டு வந்து ஓடாது, நின்றுடும். இதில் வந்து அப்படி கிடையாது, அந்த ஃபீச்சர் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் டச் ஃபீச்சர்ஸ்மே வந்துருச்சு. ஸோ இதில் டச்சுமே கிடையாது, எல்லாமே பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான். அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் வந்து ஒரு சில டைம் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக போட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் இன் இந்தியா பிராண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வேணா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் போகலாம். அது வரைக்கும் டாடா பாய்.